பனாமா கால்வாய் மீதான அமெரிக்காவின் கட்டுப்பாட்டை அமெரிக்கா மீண்டும் உறுதிப்படுத்த முடியும் என்ற அமெரிக்காவின் புதிய அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள டொனால்டு டிரம்பின் அச்சுறுத்தல்களை பனாமா அதிபர் ஹோசே ரவுல் முலினோ நிராகரித்திருக்கின்றார். இது பற்றி பேச வேண்டுமென்ற எண்ணம் இருந்தால் பேசுவதற்கு எதுவும் இல்லை என்று முலினோ கூறுகின்றார். அதே நேரம் அமெரிக்க கப்பல்களுக்கான பனாமா கால்வாய் கட்டணங்களை குறைப்பதற்கான சாத்தியங்களையும் அவர் நிராகரித்தார். அத்துடன் அட்லாண்டிக் மற்றும் பசிபிக் பெருங்கடல்களை இணைக்கும் பனாமா நீர்வழி பாதையில் சீனாவுக்கு எந்த செல்வாக்கும் இல்லை என்றும் அவர் கூறினார். பனாமா கால்வாய் பனாமியர்களுக்கு சொந்தமானது. அவர்களது இரத்தம், வியர்வை, கண்ணீரை செலவழித்த யதார்த்தத்தை சுற்றி எந்த வகையான உரையாடல்களையும் தொடங்க வாய்ப்பில்லை என்று அவர் உறுதியாக தெரிவித்துள்ளார். உலகின் பரபரப்பான நீர்வழி பாதைகளில் ஒன்றான பனாமா கால்வாயின் கட்டுப்பாட்டை திரும்ப பெறப்போவதாக அமெரிக்காவின் புதிய அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள டொனால்டு டிரம்ப் கடந்த வாரம் அச்சுறுத்தியிருந்தார். கால்வாயில் அமெரிக்க கப்பல்களுக்கு அதிக கட்டணங்கள் அறவிடப்படுவதால் இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளதாக டிரம்ப் தெரிவித்தார். பனாமா கால்வாயை சுற்றி சீனாவின் செல்வாக்கு அதிகரித்து வருவதாகவும் அவர் கூறுகிறார். பனாமா கால்வாயின் நிர்வாகம் பனாமாவிடம் மட்டுமே இருக்க வேண்டும், சீனாவிடமோ அல்லது வேறு யாரிடமோ அல்ல. அந்த நிர்வாகம் தவறான கைகளுக்கு போவதை நாம் ஒருபோதும் அனுமதிக்கப் போவதில்லை என்று டிரம்ப் கூறுகின்றார். 1990களின் முற்பகுதியில் அமெரிக்கா பனாமாவை கட்டியது. பல தசாப்தங்களாக கால்வாயையும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளையும் நிர்வகித்து வந்தது. 1977இல் அதிபர் ஜிம்மி கார்ட்டரினால் கையெழுத்திடப்பட்ட ஒப்பந்தத்தின் கீழ் 1999 டிசம்பர் 31 அன்று கால்வாயின் பொறுப்பை பனாமாவிடம் முழுமையாக கையளித்தது. 82 கிலோமீட்டர் தூரமுள்ள பனாமா கால்வாய் அட்லாண்டிக் மற்றும் பசிபிக் பெருங்கடல்களுக்கு இடையிலான முக்கிய இணைப்பாகும். வருடத்துக்கு 14,000 கப்பல்கள் இந்த கால்வாயை கடக்கின்றன. கடந்த அக்டோபரில் முடிவுற்ற நிதியாண்டில் பனாமா நீர்வழி பாதை சுமார் $5 பில்லியன் வருவாயை ஈட்டியது குறிப்பிடத்தக்கது.